காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர், காஞ்சிபுரம், வாலாஜாபாத் மற்றும் குன்றத்தூர் ஆகிய 4 ஒன்றியங்களில் தொழுநோய் கண்டறிதல் முகாம் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் வரும் 28ஆம் தேதி வரை 15 நாட்கள் வீடு வீடாக சென்று சுகாதார கள பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தொழுநோய் கண்டுபிடிப்பு பணி மேற்கொள்ள உள்ளனர். பள்ளி மாணவ மாணவியரை தொழுநோய் பரிசோதனை செய்யப்பட உள்ளனர். இம்முகாமினை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக நடத்திட மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தொழுநோய் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பெரியார் நகர் பச்சைப்பன் அரசினர் ஆடவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அதிநவீன மின்னணு வாகனத்தின் மூலம் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட சர்வ திருத்த குளம் பகுதியில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடைபெற்ற நெகிழி கழிவு சேகரிப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து நெகிழி சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் குமரகோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற இலவச திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களுக்கு மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி ரூபாய் 60,000 மதிப்பிலான திருமண சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அங்கம்பாக்கம் மற்றும் தம்மனூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அங்கம்பாக்கம் ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கம் 2023-24 கீழ் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய சமுதாய கழிப்பறை மற்றும் ரூபாய் 1,57,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் கிடைமட்ட உறிஞ்சி குழியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 8,20,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் கால்வாய் பணிகளையும் ஊராட்சி மகளிர் சுய குழுக்களால் நடத்தப்படும் மரப்பட்டறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து தம்மனூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கிடைமட்ட உறிஞ்சி குழி மற்றும் தூய்மை பாரத இயக்கம் 2023-24 கீழ் ரூபாய் 3,50,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிறிய சமுதாய கழிப்பறையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியில் மகளிர் சுய குழுக்களால் நடத்தப்பட்டு வரும் மாவு மில் மற்றும் கைவினைப் பொருட்களையும் பார்வையிட்டு மழைநீர் வடிநீர் கால்வாய் பணியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் 2024ஆம் ஆண்டு கல்வியாண்டில் அரையாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுடன் கலந்துரையாடி தேநீர் அறிந்தனர். மத்திய அரசின் திட்டமான பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகள் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் மாவட்டங்களில் இந்த திட்டம் தொடர்பாக பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடத்திட சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆணையரகம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுரைப்படி 2024 கல்வியாண்டில் அரையாண்டு தேர்வில் அரசு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடி தேநீர் அருந்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வி வழிகாட்டுதல், தேர்வுகள் நல்முறையில் எதிர்கொள்ளுதல், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பாலின சமத்துவம் பற்றிய விழிப்புணர்வு, கல்வியின் முக்கியத்துவம், திறனை மேம்படுத்துதல், பெண் குழந்தைகளுக்கான சமூக அணுகுமுறைகள் மேம்படுத்துதல், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான சூழ்நிலையை வழங்குதல் போன்ற தலைப்புகளின் கீழ் உரையாடல் நடைபெற்றது. 55 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் விடை பெற்றனர்.